முதலாவதாக இந்த சிந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளில் 28ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியிலே அவன் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம், அடிக்கடி நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு ஒன்று அப்படியே கவுது. இந்த கவுன உடனே சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த 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 விரியன் பாம்பை பார்த்த உடனே அவங்க யோசனை என்னென்னமோ போகுது. ஒருத்தருடைய யோசனை எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, ஐயோ இது ரொம்ப விஷமான பாம்பாயிடுச்சே அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். ஏன் அப்படின்னா, இவன் கடல்ல இருந்து தப்பிச்சு கரையில வந்த உடனே இந்த பாம்பு இவனை கொத்தி கையில கவுது அப்படின்னா இவன் கண்டிப்பா ஒரு அக்கிரமக்காரன் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சோ பாவம் அந்த கஷ்டப்பட்டு கடல்ல இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்தான், ஆனா கூட பழி பாருங்க இவனை விட மாட்டேங்குது, எங்க போனாலும் இந்த பிரச்சனை இவனை தொடர்ந்துட்டு வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சிந்திக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் எதையுமே சத்தமா சொல்லுங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. இந்த பாம்பு எவ்வளோ விஷம் உண்டு, இந்த பாம்பு கடிச்சா எவ்வளோ நேரத்தில் சாவும், இந்த பாம்பு நம்ம ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, எதற்கெடுத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சும்மாவே இருக்கிறது இல்லை. இது முதல்ல நீங்க என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல சில காரியத்தை சிந்திக்கிறத முதல்ல என்ன பண்ணுங்க, நல்லதா கெட்டதா சிந்திக்கிறீங்கன்றத அப்புறம். முதல்ல என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க. இரவு நேரத்தில் படுக்கைக்கு போன உடனே படுத்து தூங்குறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் முதல்ல பெண்கள் தான். ஆண்கள் மோஸ்ட்லி, பெண்களும் இப்போ நிறைய பேர் அப்படி மாறிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் படுக்கைக்கு போன உடனே நிம்மதியாக தூங்குறவங்க யார் அப்படின்னா, எதையுமே யோசிக்காம எதையுமே திங்க் பண்ணாம போன உடனே அப்படியே படுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சா தூக்கம் வருதுன்னு போய் தூங்குறவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் நைட்டு படுக்க போகும்போது இரவில் பெட்டில் படுத்துட்டு ஒன்றும் வேண்டாம், யூரின் வருதுன்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஐயோ நான் 1 பாத்ரூம் போகணுமோ அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் போகாமல் படுத்து தூங்கிடுங்க பார்க்கலாமே. இல்லை, இன்னும் அடுத்த சொல்கிறேன், கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்களேன். நீங்கள் போய் கிச்சனில் போய் பார்க்காம படுத்து தூங்கிடுங்களேன். முடியாது, உங்களால முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிந்தனையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை எனக்கு பார்க்காம அது இருக்கா இல்லையான்னு தெரியாம என்னால அடுத்த ஸ்டெப் என்னால போகவே முடியாது. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு தூக்கத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சிந்தனையோட உள்ள போறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் சிந்தனை பண்றதே என்ன பண்ணணுமாமா சொல்லுங்களேன். அதையே நம்ம கூடாது, வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு நினைச்சு சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய யோசனை, நீங்க யோசிக்கிறது அது தேவையற்ற ஒன்று, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது, வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்க முடியாது, கருப்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து உங்களுக்கு கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் எந்த வாசலை திறக்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க பாடுபடுங்க, நீங்க உழைங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய மைண்டுக்கு நான் கொண்டு போகிறத நிறுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லணும், கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து என்னை சந்திக்கும்படியாகி வந்தார்கள். பெரிய பிரச்சனை பாஸ்டர், ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய மன உளைச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். கண்ணாடி வீட்டில் இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு 10 கண்ணாடி உடஞ்சிச்சு அப்படின்னாங்க. 10
எனக்கும் ரொம்ப விகற்பமாக தான் இருந்துச்சு. சரி, நான் கேட்டேன், அந்த கண்ணாடி உடஞ்சதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, கண்ணாடி எல்லாம் விழுந்து உடைகிறது நல்லது இல்லை பாஸ்டர். அது இல்லை, அவங்க வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த பொருளுமே நம்முடைய வீட்டில் வந்து ரொம்ப எல்லாம் விழுந்து உடையக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகமான ஒரு பேச்சு போகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் கண்டினியூவாக நம்ம வீட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அது ஒரு கவனமாக இருக்கிறது நல்லதான். அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நெருகலாகவே இருக்குது. சும்மா எல்லா பக்கமும் இந்த 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள் 10 கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த கண்ணாடி உடஞ்சதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 4 பேர்கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி உடையுதுன்னு சொல்ல போய் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி, உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடமாடுது போல தெரியுது, அதனால தான் உடையுதுன்னு சொல்லி ஒரு கற்பனையை கொடுத்து 2 பேரும் முகம் பார்த்தீங்க அப்படின்னா அரைஞ்சது மாதிரி பயத்தோட திகிலோட நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஜோம் பண்ண வரேன், கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த கண்ணாடி மாட்டி இருக்கீங்கல்ல செவரு, அந்த செவரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். இப்போது கண்ணாடியில் பிரச்சனை இல்லை, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செவத்தில் வந்து கண்ணாடி மாட்டுறதுக்கு வந்து நம்மெல்லாம் ஆணி அடிப்போம். ஆனால் இப்போ வந்து வாடகை வீட்டில் என்ன பழக்கம் இல்லைன்னா ஆணி அடித்தா பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இந்த கண்ணாடி மாட்டுறதுக்கு ஒட்ட வச்சு அதை தொங்க வைப்போம் பாருங்களேன். அது வந்து அதில் வெயிட் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஹெவியாக கொடுக்கறது வந்து இவ்வளோ வெயிட் தொங்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு 500 கிராமுக்கு மேலே நம்ம வந்து அதுக்கு மேலே அதில் அந்த குக்கையில் தொங்க விட முடியாது. ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற அந்த டேப் வந்து டபுள் சைடு டேப்பு. அந்த டேப்புக்கு இவ்வளோ கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. அதுவும் அந்த டேப் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல அது நிற்காது, ரொம்ப தண்ணி மழை ஓதமாக இருக்கிற இடத்துல அது நிற்காது. இது எல்லாமே அதனுடைய நேச்சர். அதை ஆணி அடித்தா மட்டும்தான் நிற்கும். அந்த ஆணியும் செவத்தில் அடிக்கும்போது கரெக்டாக ஓட்டையை போட்டு ஜம்பர் வச்சு அடித்து டைட் பண்ணி ஸ்க்ரூ போட்டால் தான் நிற்கும். வெயிட் தொங்க விடுகிற எந்த பொருளானாலும் இந்த ப்ராசஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதில் வெயிட் தொங்க விட முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த செவர் வந்து ரொம்ப வீக்கான பழைய ஓதம் அடிக்கிற செவர். இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இவங்க மாட்டின அந்த டபுள் சைட் டேப்போட மாட்டினது பிரச்சனை. முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, இந்த கடையில் வாங்க நீங்கள் எத்தனை பீஸ் வச்சுக்கீங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா ஒரு தேவை ஒன்று, அது பேக்கெட்டாக வாங்கினா இலவசமாக கிடைக்குதுன்னு மொத்தத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒட்டி ஒவ்வொன்றா தொங்க விடுறது. எல்லாமே கண்ணாடி ஐட்டம் மொத்தமும் விழுந்துருச்சு. ஒன்று இன்னைக்கு விழுந்துச்சு, ஒன்றைக்கு நாளைக்கு விழுந்துச்சு. 3 மாதத்துக்குள்ள அவங்க ஒட்டின இடத்துல எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துச்சு. இதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். நம்ம முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் கடினமானது தான். நான் எப்படி பாஸ்டர் யோசிக்காமல் இருக்கிறது, நான் எப்படி பாஸ்டர் திங்க் பண்ணாமல் இருக்க முடியும்? இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்குது, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, என் லைஃப்பை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், என்னால் யோசிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்தால் தெரியும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போகிற சூழ்நிலையும் அப்படிதான். நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான சூழ்நிலை இல்லை, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலை. அவனுடைய கையிலே கவி கொண்டது சாதாரணமான கரப்பாம்பூச்சி கிடையாது. அவன் கையில் கவி நிற்கிறது விரியன் பாம்பு, அவ்வளோ விஷம் நிறைஞ்ச பாம்பு. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த சோதனையை குறிச்சோ விரியன் பாம்பை குறிச்சோ எதை குறிச்சும் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ சிந்திக்கிறதை நீ நிறுத்து, நீங்க சிந்திக்கிறதை நிறுத்துங்க, நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறதை நீங்க நிறுத்துங்க. நான் நம்புறேன் நம்முடைய தேவன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமனுடைய மகனை கொண்டு போய் மோரியா மலையில பலியிடுன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அப்படியே யோசிச்சு, இயேசுவே நான் கத்தியை ஓங்கி அவரை குத்து போனேன்னா அவன் என்ன பண்ணுவான், நான் வந்து அவன் எதிர்த்துட்டான்னா என்ன பண்றது, இப்படி எந்த யோசனையும் இல்லை. ஆண்டவர் மோரியா மலையில போய் பலி செலுத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அதை குறிச்சு எந்த விளக்கத்தையும் தேடல, எந்த யோசனையும் தேடல, ஸ்ட்ரெயிட்டா மோரியா மலைக்கு கடந்து போனான். ஆனா வேதம் சொல்கிறது, அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆட்டை, கர்த்தர் முள்களிலே சிக்கன ஒரு ஆட்டை கட்டளையிட்டார். அந்த ஆட்டை அவன் பலியிட்டான். என் தேவன் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார்.
நீங்க யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சிந்தனையில் அந்த காரியம் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் என்னுடைய நினைவை விட கர்த்தருடைய யோசனை ரொம்ப பெருசு. என் பிள்ளையை குறிச்ச யோசனை ரொம்ப பெருசு. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நடக்கும், ஏற்ற நேரத்தில் நடக்கும், ஏற்ற சமயத்தில் கர்த்தர் செய்வார். நீங்க ரொம்ப பலனா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப பலனா இருக்கணும்னா ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டை கர்த்தர் தான் இந்த கிருபையை தரணும். இன்னையோட ஒரு பொருத்தனை எடுங்க. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ ரொம்ப திங்க் பண்ற, நீ ரொம்ப யோசிக்கிற, மகனே நீ ரொம்ப யோசிக்கிற. என்ன யோசிக்க நம்முடைய மூளையும் குடலும் அப்படிதான். இந்த குடல் உள்ள இருக்கு பாருங்களேன். இந்த குடலை வெளியே வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்குமே இது நீளுமாமா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலை நீங்க இழுத்து இழுத்து கொண்டு போனீங்கன்னா அது பலூன் மாதிரி அப்படியே நீளமாயிட்டே போகும். அதே போல மூளையில ஒரு மனுஷன் யோசிச்சான் அப்படின்னா அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எவ்வளவு வேணாலும் கொண்டு போகலாம். இந்த மூளைக்குள்ள என்ன வேணாலும் யோசிக்கலாம். நீங்க இப்ப பாருங்களேன், என்கிட்ட செய்தி கேட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க மூளையில வேற யோசிக்க சொல்லுங்களேன், உங்களால முடியும். இப்போ உங்க இங்க இருந்து யோசிக்க முடியும். கதவை போட்டனா இல்லையா, காக்கா வந்துச்சா இல்லையா, துணி காய போட்டனா இல்லையா, வாஷிங் மிஷின் நின்று இருக்குமா இல்ல ஓடிட்டு இருக்குமா, கரண்ட் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா போகும்போது அந்த மாதிரி யோசிக்க முடியும். ஏன்னா சிந்தைக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. கணவனாரை குறித்து யோசிக்கிறீங்க, வேணாம் நிறுத்துங்க. பிள்ளையை குறித்து யோசிக்கிறோமா, வேணாம் நிறுத்திடுங்க. அப்ப என்ன நடக்குது அதை மட்டும் பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அது மட்டும் தான் யோசிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை அதுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். வேற எந்த சிந்தனையும் இந்த ஒண்ணுல மட்டும் நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையே எப்படி ஆயிரும்னா புதுமையாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கலாமா ஆண்டவரிடத்துல? என்ன கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நான் முதல்ல யோசனைய கேட்கல. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நான் என்ன முதல்ல யோசனையை நான் என்ன பண்ணணும்? நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே. நீர் எனக்கு கிருபை தருவீராக, நீர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம், முழு பெல்லத்தோடு கூட. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய் மகளே, மகனே, நீ உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய். ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, கடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துடுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை நீ சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். முந்தினதை நீ யோசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க அப்பாட்ட. மேலானதை நீங்க சுதந்திரிக்கிறதற்கு அவர் பலன் தராம இருப்பாரா? அவர் பலன் தராம இருப்பாரா? அவர் பலன் தராம இருப்பாரா? கிருபை கேளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க யார் என்ன பார்த்தா கூட எங்களுடைய யோசனை அந்த அந்த விஷயத்துக்கு நாங்க செலவு பண்ணவே கூடாதுப்பா, செலவு பண்ணவே கூடாதுப்பா. தேவையற்ற விஷயத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய மூளையை, எங்களுடைய மைண்டை நாங்க செலுத்தவே கூடாது ஆண்டவரே. தேவையற்ற விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு எங்களுடைய மனசை நாங்க கெடுத்துக்கவே கூடாதுப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மூளையும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ளைத்தாள் தான், ஒரு வெள்ளை பேப்பர்ல தான். இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதுகிறது ஒர்த்தா இருக்கணும். ஹலோ ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதுகிறது ஒர்த்தா இருக்கணும், அது சரியானதா இருக்கணும். இந்த வெள்ளை தாளிலே எழுதுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு எழுதணும், எழுதுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி எழுதணும், கரெக்டா தான் எழுதணும். ஏன் அப்படின்னு சொன்னா வெள்ளை தாளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம சில நேரத்தில் எழுதிட்டோம்னா அதை அழிச்சிடலான்னு வச்சுங்களேன், அதை அழிச்சிடலான்னு வச்சுங்களேன்,
ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னதான் அழிச்சாலும் அந்த வெள்ளைத்தாளினை எழுதின அச்ச யாராலையும் அழிக்க சொல்லுங்க முடியாது. உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயம் வெள்ளைத்தாள், உங்க ஒவ்வொருத்தருடைய மைண்டும் வெள்ளைத்தாள். ஆனா நிறைய பேருடைய வெள்ளைத்தாளில் இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னா யோசனை என்ன யோசனை தெரியுமா? அது தேவையே கண்ட குப்பையும் தான் இருக்கு. எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. பாருங்க, வெளியே இருந்து வந்தாச்சா சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல உட்கார யாரோ ஒருத்தர் ஒரு திரும்பி ஒரு பார்த்து சும்மா அவங்களுடைய பார்வையே அப்படி இருக்கலாம், ஒரு முறைக்கிறது மாதிரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆராதனை கட்டு போ. அந்த 2.5 மணி நேரம் ஆராதனையில உட்கார்ந்து இவன் ஏன் என்ன பார்த்து முறைச்சான், எதுக்கு என்ன பார்த்து அவன் முறைக்கணும், அதுவும் இந்த நேரத்தில் எதுக்கு முறைக்கணும், எப்படி அவ முறைப்பா, என் சேரியை பார்த்து அவளுக்கு போறாமையா, இல்லைன்னா என்னுடைய தங்க செயினை பார்த்து அவ ஏதோ நினைக்கிறாளா, இல்ல அவ இடத்துல உட்கார்ந்துட்டேன்னு ஏதாவது நினைக்கிறாளா, இந்த மாதிரி யோசிப்பாங்க. பாருங்க, 2.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்றது எதுவுமே மண்டையில போகாது. அந்த அம்மா ஏதோ தெரியாம ஒரு முறைச்சதான், அவ்வளவுதான் முடிஞ்சு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அப்படின்னு போகும்போது அந்த சிஸ்டர் ஒன்றும் இல்லாமல், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அவ்வளோ நேரம் யோசிச்சது கேட்கல, பிரயோஜனமே இல்லை. இதுக்கு போய் இது ஒரு டைம் ஐயோ நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற உணர்வு வந்தா அடுத்த வாரம் வரும்போதாவது கவனமா இருக்கணும்ல. இது பிசாசு நம்மள ஆராதனையில் விடாதபடி தடை பண்றான், நம்ம கொஞ்சம் ஞானம். அடுத்த வாரமும் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு முறை மறைச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு ஆராதனையை கட்டு. இப்படி யோசனையிலே அமிழ்ந்திருக்கிற உங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதை சிந்தித்து கொண்டிருங்கள். மண்டையில தட்டி தட்டி சொல்லுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, மரமண்டையே அதை சிந்தி. ஆமென். கண்ட குப்பையும் சிந்திக்காத, தேவையில்லாத சிந்திக்காத. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கடந்த 10 நாட்களாக இதை திரும்ப திரும்ப நான் தியானிச்சுட்டே இருக்கேன். பாருங்க, அவங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இதை குறித்து யோசிச்சாலும் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரியா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. அதை குறித்து ஏன் போய் பெரிய விளக்கத்தை தேடணும், அதை குறித்து ஏன் நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை. சும்மா எதையுமே யோசிக்காம தட்டி போடுறாங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளுங்க, நீங்க யோசிக்காம மட்டும் அந்த தேவையை எதிர்கொள்ளுங்க. நான் நம்புறேன், அந்த தேவை சந்திக்கப்படும், அந்த பிரச்சனை சரியாகும், உங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட இருக்கவே இருக்காது. யோசிக்க வேண்டாம். நீங்க பிரச்சனை பார்த்து ஜோம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த பிரச்சனையை பார்த்தீங்களா, உபவாசம் இருங்க, தப்பு இல்லை. எல்லாம் இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, பைபிளுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, எல்லாம் நடக்கட்டும். ஆனா அந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்னன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலே போதும், அந்த பிரச்சனையை எனக்காக சரி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சோ நம்பர் 1, என்னுடைய சிந்தனையை நான் வெற்றியா வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எதை ஸ்டாப் பண்ணணும்? கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசனையை நிறுத்தணுமா? யோசனையை நிறுத்தணும் பிரதர், யோசனையை நிறுத்தணும் சிஸ்டர். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? கணவன் மனைவி விட்டுருங்க, நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க. அவனை எழுப்புனாதான் பிரச்சனை, நம்ம எழும்புறதே பிரச்சனை. அவனை எழுப்புனாதான் இன்னும் கொஞ்சம் மம்மி, இன்னும் கொஞ்சம் டேடி, கொஞ்சம் ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? நீ ஒரு நாள் தானே லீவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லீவ் இல்லை, பாருங்க வாடா பாசிங் முறை போலான்னா, டார்ச்சர் மம்மி. நீங்க ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும், இன்னைக்கு நான் தூங்க வேண்டாமா? சில வீட்டில் நேற்றுக்கு நைட்டே சொல்லிட்டு படுத்திருப்பாங்க. இந்த பாருங்க, தயவு செய்து நான் எழும்புற வரைக்கும் நீங்க எழுப்பிடாதீங்க. டீ குடி சாப்பிடு தேவையே கிடையாது. நான் எப்போ எழும்புறேனோ அப்போ நான் குடிச்சுக்கிறேன். டெய்லி நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு எழும்புறேன், இன்னைக்கு மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
நம்மளும் அப்படிதான். ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு நாள் யாருமே எழுப்பாம நிம்மதியா படுத்து 12 மணி வரைக்கும் தூங்கணும். நம்ம வீட்டில் எவ்வளோ தூங்கினாலும் திருப்தி அடையாதவங்க சின்ன பிள்ளைங்க. எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா, அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா யோசனையே கேட்கல. அவனுக்கு துணி அயன் பண்ணணும்னு யோசனை, துணி துவைக்கணுன்ற யோசனை, காலையில் டிஃபனுக்கு காய்கறி வாங்கணுன்ற யோசனை, டீ எங்கேருந்து வரும்னு யோசனை, ஃபீஸ் யார் கட்டுவான்ற யோசனை, என்னை யார் இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுவான்ற யோசனை. அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லையா, குதுகெல்லாம் கொண்டாட்டமே. ஒரே வார்த்தை அம்மாட்ட சொல்லி என்ன கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் இருந்துட்டேன். ஏன் அப்படின்னா அவன் எதை குறித்து என்ன பண்ணுறது இல்லைண்ணா, திங்க் பண்ணுறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளைகளுடைய குவாலிட்டியும் ஆண்டவர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். அந்த சின்ன பிள்ளைகளுடைய குவாலிட்டி என்னன்னா, அவனுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. எனக்கு மம்மி இருக்கிறாங்க, எனக்கு டேடி இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த பிள்ளையால் நிம்மதியாக தூங்க முடியுது. நான் நம்புறேன், நம்ம எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் எத்தனை வயசானாலும் என் அப்பாவுக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கு கரங்களை தட்டும் போதே சொல்லுங்க, இயேசுவே இனி நான் யோசிக்க மாட்டேன். ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே. முந்தினதை நீ யோசிக்காது, பூர்வமானதை சிந்திக்காது, மேலானதை சுதந்தரிக்க பேருண்ட செய்வார் நிச்சயமா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க பேருண்ட செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க பேருண்ட செய்வார். கைகளை மேல தட்டி சொல்லும், பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்ய பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. இயேசுவே எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாது, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் எல்லாருமே கரங்களை உற்சாகமாய் தட்டிப்பாடி, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். இப்ப சொல்லுவோம், பயமில்லை, பயமில்லையே, என் சார்பு கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். கைகளை மேல கட்டி பயமில்லை, பயமில்லை, பயம் என் சார்பு கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். இப்ப கைகளை ஓ பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை,
இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிரு, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் கலக்கமே. கடைசியா கையமால் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லை. கந்தன மௌரஹதலரம் இக்கரம் துரோதோரம். பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹalleluya. முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். நமக்காக புதிய காரியத்தை செய்கிற நல்ல தேவன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சிலுவையில் வைக்கிறேன், நான் இன்னைக்கு உங்க சமூகத்தில் வைக்கிறேன், இன்னைக்கு பலிபீடத்தில் வைக்க போறோம். எதை பலிபீடத்தில் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து சிந்தனையை முதல்ல என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. ஸ்டாப் ஸ்டாப். அவ்வளவுதான். இது இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ண போறாங்கன்றத நிறுத்திடுங்க, அந்த யோசிக்கிறத நிறுத்திடுங்க. எனக்கு விரோதமா அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அதை யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, சீடர்களை பார்த்து கூட சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ போ, உனக்கு என்ன பேசணும்னு உன் வாயோட இருந்து நான் என்ன பண்ணுவேன் பேசுவேன். அப்படின்னா கோர்ட்டு வக்கீல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது கூட நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம், திட்டம் போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, யோசிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ என் பிள்ளையானால், நீ என் கூட இருப்பாயானால், நீ அந்த இடத்துல என்ன பேசணுன்றதை நான் உனக்கு சொல்லி தருவேன். ஏன்னா நாவை உண்டாக்கினவர் அவர் அல்லவா, வார்த்தைகளை கொடுக்கிறவர் அவர் அல்லவா. பேச வேண்டிய ஞானத்தை கர்த்தரே அந்த இடத்துல தருவார். நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா ஒரு சில இடத்துல பேசுறாரு. ஸ்டாப். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் தேங்கிங். அப்படின்னா நம்ம முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம திங்க் பண்றதை முதல்ல நிப்பாட்டிட்டு எதை ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றத ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி யோசனை வரும்போது நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டாப் திங்கிங் சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாப் திங்கிங். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். நல்லா சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங். ஆமென். அதே போல சின்ன குழந்தைகளை கூட அப்படி வளர்த்து விடாதீங்க, சின்ன குழந்தைகளை கூட அப்படி வளர்த்து விடாதீங்க. சிலர் பாருங்க, சின்ன பிள்ளைகளிடத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அது பாருங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும், ஏதோ பெரிய நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோ நீ எதுக்குடா இந்த வயசுல இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு பிள்ளை வந்து சமீபத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணும்போது, அப்பா எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக ஜெபம் பண்ணால் எங்கள் அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு. சரி, பிள்ளை ரொம்ப வருத்தப்படுறது போல தெரியுதுன்னா அதுக்கு தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளை ஆசைப்படுறதுக்காவது அவங்க அப்பா குடிப்பழக்கத்தை விட்டு மாறிடட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, அப்பா இன்னொரு ஜெப குறிப்புக்காக என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பாவுக்கு குடல் அழுகக்கூடாது. அது ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அடுத்து இது, எங்கள் அப்பா சின்ன வயசுல செத்துறக்கூடாது. என்ன இதெல்லாம் இந்த வயசுல நீ பேசிட்டு இருக்கிற, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இல்லை எனக்கு என்னமோ அப்படி யோசனை வருது. இது யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னா, வீட்டில் இருக்கிற அம்மாங்க, வீட்டில் இருக்கிற பாட்டிங்க எல்லாம் பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே அது இந்த வயசுல அது இதெல்லாம் யோசிக்க தேவையா? யோசிக்கலாமா? அந்த அளவுக்கு யோசனையை பிள்ளைகளுக்குள்ள நம்ம வளர்த்து விடவே கூடாது. யாரும் அப்படிதான், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப யோசிக்காம இருப்பீர்களே, ஆனால் உங்க பிள்ளைகளும் அப்படியே வளருவார்கள். ஆனா நீங்க ரொம்ப அப்படி யோசிப்பீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அப்படி யோசிக்கிற மாதிரியே வளருவார்கள். ஆனால் இதை வந்து மாற்று உபதேசமா நீங்க எடுக்காதீங்க. அப்படின்னா வாழ்க்கையில வந்து எதிர்காலத்தை குறித்து இல்லைன்னா விஷனை குறித்து தியானிக்கவே வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம்னு சொல்ல, அது வேற. அது வந்து உங்க மண்டை சூடாகாது. புரியுதுல்ல? சில யோசனையை யோசிச்சிங்கன்னா மண்டையும் சூடாகும், உடம்பும் சூடாகும், ஆள் மொத்தத்தில் கொலாப்ஸ் ஆயிடும். ஆனால் சில யோசனை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை இன்னும் ஆக்டிவ் பண்ணும். யோசனையிலே 2 விதமான யோசனை இருக்குது. ஒரு யோசனை நீங்க யோசிங்கன்னா உங்களை ஸ்பீட் பண்ணும், உங்களை வேகப்படுத்தும், உங்களை விஷனுக்கு நேராக கொண்டு போகும், உங்களை தைரியப்படுத்தும், உங்களை ஜோம் பண்ண வைக்கும், உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை வசனத்தை எடுத்து அறிக்கை செய்ய தோணும். இது ஒரு யோசனை இருக்குது.
இது ஒரு நல்ல யோசனை. ஆனா இன்னொரு யோசனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை நாளுக்கு நாள் டவுன் பண்ணிட்டே இருக்கும். நான் எந்த யோசனையை நீங்க யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திங்க் பண்றத ஆக மொத்தத்திலேயே எதுக்கு எடுத்தாலும் யோசிக்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாப் பண்ண போறோம். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு எல்லாரும் ரொம்ப நிம்மதியாக தூங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பலிபீடத்திலிருந்து அதை டிக்ளேர் பண்ணுறேன், நான் அறிக்கை செய்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அடுத்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போது இல்லைன்னா அட்டன் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக இயேசுவின் நாமத்தினால. இந்த கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, அப்பா நீங்க சொன்ன இந்த முதல் வார்த்தை, இந்த முதல் காரியத்தை இப்ப எங்க பிள்ளைங்க யோசிக்காதபடிக்கு ஆண்டவரே தொடர்ச்சியாய், ஆண்டவரே தொடர்ச்சியாய் கட்டுப்படுத்த நினைச்சா கூட முடியாம சிந்தனை வந்து கொண்டிருக்கிற அத்தனை சிந்தனைகளையும் இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்ப சிறைபிடித்து நான் ஜெபிக்கிறேன். சிறைபிடித்து இப்ப ஜெபிக்கிறேன். அந்த ஆவியானுடைய வல்லமை உங்க பிள்ளைங்க மேல இப்போ ஊற்றப்படுவதாக. கண்ட்ரோல் பண்ண முடியாம வருகிற சிந்தனையை இப்போ உங்க நாமத்தினால சிறைப்படுத்துகிறேன். ஆண்டவரே நினைக்க முடியாம திடீர்னு வருகிற அந்த சிந்தனையை இப்ப இயேசுவின் நாமத்தில் நான் சிறைப்படுத்துகிறேன். சரீரத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, வியாதியை குறிச்சு, ஏமாற்றத்தை குறிச்சு, ஆண்டவரே விழுகையை குறிச்சு எந்தெந்த நெகட்டிவா அப்படி வருதோ அந்த சிந்தனைகள் அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்தி ஒரு தெளிவு, ஒரு மன தெளிவு, மன உற்சாகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா வந்து சேரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவது நீங்க மறந்துடவே கூடாது, நம்முடைய சிந்தனையில ஃபர்ஸ்ட் யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்த. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். Thank you Jesus. வாசிக்கலாமா? நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17 1 தீமோத்தேயு 17 வாசிக்கலாம். ஆமென். இவ்வுலகத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன் இருமாப்பான சிந்தை உள்ளவராயிராமலும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வசனத்தை. ரோமர் 8வது அதிகாரத்தில், ரோமர் 8வது அதிகாரம், தேங்க்யூ ஜீஸ், 6வது வசனத்தை வாசிக்கும் போது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ரோமர் 11:34. அறிந்தவர் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அடுத்து ஒரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 2ஆம் அதிகாரம் அதே மாதிரி 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லி, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள என்னுடைய சிந்தையில் ஒரு தெளிவை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு, நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். என் உடம்புல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை பாஸ்டர், என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, என் யோசனை தான் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை, என்னுடைய திங்கிங் தான் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையை எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான்.
எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் மட்டும்தான். சொல்லுங்க அப்பா, எங்களை விடுதலை ஆக்குற ஒரே தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எஸ், அந்த மகிமை ஆண்டவர் ஊற்றட்டும். அந்த மகிமை ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேல ஊற்றட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த மகிமை இப்பொழுது ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்க வலதுகரம் இப்ப பிள்ளைங்க தலை மேல வைக்கப்படட்டும். உங்க வலதுகரம் இப்ப உங்க பிள்ளை தலை மேல வைக்கப்படட்டும். உங்க வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளை தலையின் மேல வைக்கப்படட்டும். உங்களுடைய வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளுடைய தலையின் மேல வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எங்களை கழுவுங்க ஆண்டவரே, 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 எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எல்லாரும் ஒரு விஷயம் கூட சொல்லலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தை என்ன சிந்தை? வேதம் சொல்லுது, அவர் யோசிக்கும் போது மேலானவைகளை குறித்து, மேலானவைகளை குறித்து அப்படின்னா பிதாவுக்கு அடுத்தவைகளை குறித்து. அவருடைய கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தை என்ன அப்படின்னா ஒரே தரிசனம் மட்டும்தான். அது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய தலைமையான கடமையா இருந்துச்சு. அப்படின்னா நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை மேலானவைகளை நோக்கியே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரமாய், வருகைக்கு ஏற்ற பிரகாரமாய், எதிர்காலத்திற்கு ஏற்ற பிரகாரமாய். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் அல்ல. நான் யார் அப்படின்னா, நான் நித்தியத்துக்குரிய ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு சிந்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ நம்முடைய சிந்தை முழுக்க முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க 100% உலக பிரகாரமானவைகள் மட்டும்தான் இருக்குது. நீங்க ரொம்ப யோசிச்சது எதுக்கு யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமானதான். நமக்கு இங்க ஒரு நல்ல வேலை இல்லை, நமக்கு இங்க ஒரு நல்ல படிப்பு இல்லை, நமக்கு இங்க ஒரு நல்ல வீடு இல்லை, நமக்கு இங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு இல்லை, நம்ம சொந்தக்காரங்களை மாதிரி யாருமே இல்லை, நம்ம இந்த உலகத்தில் அழகா இல்லை. அப்போ சுற்றி சுற்றி நிறைய பேருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க 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 உலகத்திற்கு ஏற்பவைகளாகவே இருக்குது. காலையில எழும்பினதிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்முடைய யோசனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே இந்த வேர்ல்ட்லி, எல்லாமே உலகம், எல்லாமே உலகம். நம்ம ஜெபம் பண்ண வருது, அதுக்காக தான் ஜெபம் பண்ண வரும். சத்தியத்தை கேட்கறோம், அதுக்காக தான் சத்தியத்தை கேட்கிறோம். ஃபாஸ்டிங் பிரேயர் வருதுக்கு அதுக்காக ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும். ஆனா இல்லவே இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தனையில ஃபர்ஸ்ட் சிந்தனை எதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் யாருக்குரியவன் அப்படின்னு சொன்னா, நான் பரலோகத்திற்குரியவன். இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்துல சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காத நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க.
பணம் கிடைக்கலன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி இல்லைன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா இப்ப இந்த உலகத்திலே இருக்கிற கவலைகள் நமக்குள்ள பெருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு எந்த சிந்தை இல்லை அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள நிறைய பேருக்கு இல்லை. ஐயோ, நான் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை முகமுகமா தரிசிப்பேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை தான், இந்த பூமியின் கூடாரம் அழிஞ்சு போகும், நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஒரு நாள் 10 வருஷம் என்ன நல்லா வச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் நான் வயசாயிருவேன், அப்புறம் டவுன் ஆகத்தான் செய்வேன். ஆனால் நான் கர்த்தரை சந்திப்பேன், அங்கே நான் பார்ப்பேன், இங்கே கண்ணை மூடனா அங்கே நான் கண்ணை திறப்பேன், கர்த்தர் எனக்காக கிரீடங்களை வச்சிருக்கிறாரு, நான் பரலோகத்தில் நித்தியமா வாழுவேன், எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பரலோக சிந்தனையினால நம்முடைய சிந்தனையை இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிரப்புகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, என்னுடைய மைண்டு ஒரு நாளில் ஒரு 10 டைமாவது எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்கு உரியவன், நான் பரலோகத்திற்குரியவன், எனக்காக நித்திய வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நான் கண்ணை மூடுவேன், சொர்க்கத்திலே தேவனிடத்தில் என்னுடைய கண்ணை நான் திறப்பேன். இந்த பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் அழிந்து போகும், பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொந்தமாய் மாறும். நான் கண்டிப்பா அதை விட்டுட்டு தான் நான் போவேன், அதை விட்டுட்டு தான் போக முடியும். ஆனா ஒண்ணு, நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்காய் ஒரு பரலோகம், எனக்காய் ஒரு பரலோகம். ஆண்டவருடைய பிள்ளைகளே பாருங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் 20 வயசு வரைக்கும் ரொம்ப நிறைய பரிசுத்தவான்களோட, அப்படின்னா ரொம்ப ஏஜ்டான பரிசுத்தவான்களும் என்னுடைய கண்கள் முன்னாடி பார்த்துருக்கிறேன், அவங்களோட நடந்திருக்கிறேன், அவங்களோட பழகி இருக்கிறேன், அவங்களோட பேசியிருக்கிறேன். அவங்க பேசும்போதெல்லாம் அவங்களுடைய எண்ணத்தில் அவங்க எப்போ யோசித்தாலும் எதைத்தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், பரலோகத்தை குறித்து தாங்க யோசிப்பாங்க. அவங்க கவலை இல்லாமல் வாழ்ந்தாங்க, அவங்க நோயில் கூட அவங்க வெற்றியாய் வாழ்ந்தாங்க, அவ்வளவு முடியாமல் படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுன்னா, ஆண்டவரோட பேசிட்டே இருக்கும், அவங்க முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு இருக்கும், அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனால் கையை அவங்களால தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, அவ்வளவு பலவீனமாக படுத்திருப்பாங்க, ஆனால் சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தை பார்த்துருக்கிறேன், அவ்வளவு வியாதி வலியினுடைய கொடுமையில கூட அழாம சந்தோஷத்தோட ஏசப்பாவை நான் பார்க்கிறேன், தூதர்களை நான் பார்க்கிறேன், நான் என் ஆண்டவரை விட்டு போறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்கள என்னுடைய கண்களால பார்த்துருக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியாய் எப்படி இவங்க இருக்கிறாங்க, எப்படி இவங்களுக்குள்ள அந்த வியாதி நமக்கு வந்திருந்தா நம்ம சுருண்டிருப்போம், அந்த வியாதி நமக்கு வந்திருந்தா நம்மளால விசுவாசமா பேசக்கூட முடியாது, அந்த வியாதி நமக்கு வந்திருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை தூசிச்சு வேண்டான்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமா வாழ்ந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சிந்த முழுக்க எதை குறித்து யோசிக்குது அப்படின்னா, பரலோகம், இந்த பூமி அல்ல, நித்தியத்தை குறித்து. இப்போ இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தருக்கு நித்தியத்தை குறித்து யோசனையே உங்களுக்கு வரலையா? நித்தியத்தை குறித்து யோசனையே உங்களுக்கு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னென்னமோ யோசிக்கிறீங்க சிஸ்டர், பிரதர், என்னென்னமோ நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு நாள்ல எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறீங்க. ஒரு நாள்ல ஒரு 5 டைம் ஆகுது எனக்காக ஆண்டவர் ஒரு பரலோகத்தில் ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல, பூமிக்குரியவன் அல்லன்னு அந்த யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? நினைச்சு பாருங்களேன், யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம நிறைய பேருக்கு அது எண்ணத்திலே வந்ததில்லை. ஆனா இந்த முழு பைபிளுடைய ஆதாரம், இந்த முழு பைபிளுடைய கீவேர்டே என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம யாருக்குரியவர்கள் அல்ல. நீங்க வேலை செய்யலாம், நீங்க சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், அதெல்லாம் அடுத்தது. ஆனா மனசுல ஒரு நிறைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கண்ணை மூடினா அடுத்த நிமிஷம் என் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய கண்களை நான் திறப்பேன். அந்த யோசனை எனக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புகிறேன், என்னை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. இன்றைக்கு படுக்கை அறைக்கு நான் போகும்போது என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இன்னைக்கு நாளைக்கு காலையில கண்ணை இந்த பூமியில திறந்தா கர்த்தருக்காக வாழுவேன். இந்த பூமியில கண்ணை மூடி பரலோகத்துல கண்ணை திறந்தா அவரோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பேன். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என்ன நிரப்புங்க, என் சிந்தைய நிரப்புங்க.
இது வேணும் சிஸ்டர், இது வேணும் பிரதர். ஆண்டவரே பரலோக சிந்தனையினால் என்னை நீ நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரலோக சிந்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து இயேசுவே என்னை பரலோக சிந்தையினால் நிரப்பும். என்னென்னமோ யோசிக்கிற ஆண்டவரே, ஆனா எனக்கு பரலோகத்தை குறித்து யோசிக்க முடியல, எனக்கு யோசிக்க முடியல. ஆனா இன்னைக்கு என்னுடைய சிந்தையில இல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் இல்ல, நீ இந்த பூமிக்குரியவள் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன் அப்படின்ற ஒரு சிந்தை இப்பொழுது எனக்குள்ளே உண்டாவதாக என்று கேளுங்கள். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya. நிரப்பட்டும், நிறைய பேரை கர்த்தர் நிரப்பட்டும். இந்த பூமியையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனையை கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும். இப்போ கேளுங்க, கேட்க கேட்க நிறைய பேருடைய சிந்தனையை கர்த்தர் அப்படி திருப்புறாரு. எனக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வேணும்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க பலனா இருப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிச்சயமாய் உண்டாகும். ஸ்தோத்திரம். நேச பாட்டு நான் பாடுவேன் ஏசப்பா கூட. என் கண்ணீர் நேரத்தில் எனக்கு துணையாய் வருகிற நல்ல கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. என் கண்ணீர் நேரத்தில் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். என் கண்ணீரின் நேரத்தில் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். உயிரில் உயிராய் என்னில் நீர் இருப்பதினால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். உயிரில் உயிராய் என்னில் நீர் இருப்பதினால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். நேசப்பாட்டு பாடப் போறேன் இசையா கூட, பாசப்பாட்டு பாடப் போறேன் இசையா கூட. எல்லாரும் சொல்லும், நேசப்பாட்டு பாடப் போறேன் இசையா கூட, பாசப்பாட்டு பாடப் போறேன் இசையா. இப்ப கையை உயர்த்தி இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே சொல்லுவோம். இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே. உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய சிந்தைகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ நலமானதை யோசிக்க வேண்டாம், யோசனைகளை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய சிந்தை சீராகணும்னா ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு 50 டைம் ஆகுது எதை குறித்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்து. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஒரு நாள் நாம் கண்ணை மூடுவோம், ஒரு நாள் இந்த உலகம் நமக்கு இருக்காது, ஒரு நாள் நம்ம இறங்குவோம். எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நம்ம திரும்பி அகைன் கீழே இறங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆனால் பரலோக சிந்தை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதாகவே மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன்.
தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன வேணுமாமா? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இணங்குங்கள். நம்முடைய சிந்தையில் என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெருமையா கவனிங்க. எப்பொழுது யோசிச்சாலும் நம்முடைய யோசனையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பெருமைக்குரியவைகளாக இருக்கவே கூடாது. பெருமைக்குரியவளாக இருக்கக்கூடாது. என் பேர் முன்னாடி வரணும், நான் முன்னாடி வரணும், எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். அந்த எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க நிற்க முடியாது. உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைக்குள்ள என்னை குறித்து ஒரு தாழ்மையை கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு தருவாராக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்னை விட என்னுடைய கணவன் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் எனக்கு வேண்டும். என்னை விட என்னுடைய மனைவி உயர்ந்தவள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு சிந்தை எனக்குள்ள வேணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட குறைஞ்சவங்க இல்லை, அவங்க என்னை விட ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் அவங்கள மேன்மையாக வச்சிருக்கிறார்ன்ற ஒரு சிந்தை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்குமானால் இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையுமே நான் ஜெயிச்சிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நான் ஜெயிச்சிடலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களையும் என்னால் என்ன பண்ணிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனுஷன் என்னை விட ஜெயிக்கிறவனாய் தான் இருப்பான், ஜெயிக்கிறவனாய் தான் இருப்பான். அதனால் என் மனசுக்குள்ள ஒரு சிந்தை வரணும். என்ன சிந்தை அப்படின்னா, எல்லார பார்க்கும்போதும் இவர்கள் என்னை விட மேலானவர்கள், இவர்கள் என்னை விட, நான் அவங்கள மதிக்கணும், நான் அவங்கள கனம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். உங்க சிந்தனையில இன்னொருத்தரை குறித்து அவங்க தாழ்ந்தவங்க, நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம், சாட்சி சொல்லும் போது கூட உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கணும்னா தாழ்மையானதா இருக்கணும். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா தாழ்மையானதா தான் இருக்கணும். உங்களுடைய நடக்க தாழ்மையானதா தான் இருக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, ஒரு நாளும் மேட்டிமையான சிந்தனை உங்களுக்குள்ள வரவே கூடாது. மேட்டிமையான சிந்தை வருமானால் வேதம் சொல்லுகிறது, அந்த தூதருடைய லிஸ்டில் இருந்து தள்ளப்பட்டான். பெருமைன்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாராமா, கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உங்க மனசு மட்டும் எதுக்கு செய்யக்கூடாதுன்னா, பெருமைக்காக நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த பிரேஸ்லெட் ஏன் போடுறீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க போட்டுக்கலாம். ஆனா இந்த பிரேஸ்லெட்டை எதுக்கு போட்டுறக்கூடாது சொல்லுங்க? பெருமைக்காக போட்டுறக்கூடாது. நீங்க கழுத்துல தங்க செயின் எவ்வளவு பெருசா போட்டுறீங்கன்னு யாருமே உங்களை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றக்கூடாதுன்னா, என்னுடைய பெருமை, நான் வசதியா தான் இருக்கிறேன், நான் ரொம்ப பெருசா இருக்கிறேன் அப்படின்னு என்ன காமிக்கணுன்றதுக்காக நான் போடுறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. திருச்சபையில காணிக்கை கொடுக்கறதா இருக்கலாம், ஊழியம் செய்யறதா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீங்க எதுக்கு செய்யாதீங்கன்னா, பெருமைக்காக செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது கிராண்டா கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்லல. அது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வசதி இருந்தா 1000 பேர், 5000 பேருக்கு சாப்பாடு போட வசதி இருந்தா 5000 பேருக்கு, அதை யாரும் தட்டி கேட்க முடியாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளையினுடைய கல்யாணத்தை நான் பெருமைக்காக நான் நடத்திடக்கூடாது, பெருமைக்காக சாப்பாடு போடக்கூடாது, பெருமைக்காக மண்டபத்தை பிடிச்சிடக்கூடாது, பெருமைக்காக கார் வாங்கி கொடுக்க கூடாது. என்னுடைய பெருமையை என்னைக்கு நான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ
நான் நம்புறேன் கொஞ்ச நாள் தான் அந்த பெருமை ஓடும். எந்த இடத்துல பெருமைப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். வீடா எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் கட்டிக்கலாம், குடியிருக்கலாம். ஆனா எதுக்கு வீடு கட்டிடக்கூடாது அப்படின்னா, என் வீட்டினுடைய ஹால் தான் பெருசு, என் வீட்டினுடைய பெட்ரூம் தான் பெருசு, என் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பெருமை அல்ல, எனக்கு ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் என் சிந்தைக்குள்ள என்ன வந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பல மடங்கு நீங்க வளர போகிறீர்கள். நீங்கள் சிறுக 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 கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கொண்டே போவார். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே போவார். நம்முடைய துஷ்டத்தனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணினாலும் ஒரு நாள் நம்முடைய அக்கிரம சிந்தையிலிருந்து ஆண்டவர் நம்மளை அதனுடைய பாடத்தை கற்பித்து கொடுக்காம விடவே மாட்டார். இந்த சம்பவத்தை சொல்லி உங்க எல்லாரும் ஜெபத்தில் நடத்துறதுக்கு விருப்பப்படுறேன். ஒரு 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 நல்ல பிள்ளையினுடைய தகப்பன், அந்த பையன் தங்கமான பையன், ரொம்ப நல்ல பையன். அப்பா என்ன சொன்னாலும் கேட்பான். அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் ஒரு பொண்ணை பார்த்ததில்லை, அவன் எங்கேயுமே போனதில்லை. ஆனால் அவங்க அப்பா கல்யாணம் பார்க்குறாரு. அந்த பையனுக்கு கல்யாணம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பொன் வீடு வசதியாக இருக்கணும், அவ்வளோதான். அவருக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அந்த பொண்ணு கோடீஸ்வரியாக இருக்கணும். அவருக்கு பணத்தின் மேலே பயங்கரமான நாட்டம், பணத்தின் மேலே ரொம்ப பிரியம். பணம் 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 தான் அலைவார். அதுக்காக அவங்க திருச்சபையிலே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து இந்த பையன் இது வரைக்கும் அப்பாவுக்கு நோ சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டைம் சொல்கிறான், அப்பா ஒரே சர்ச்சு, நம்ம கல்யாணம் பண்ண நல்லா இருக்காது, நான் லவ் பண்ணேன்னு ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அப்பாவுக்கு ஒரே மோட்டிவேஷன் என்னன்னா, ஒரு பொண்ணுள்ள வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஒரு பொண்ணுள்ள வீட்டில் கல்யாணம் பண்ணாதான் அடுத்து தம்பி அண்ணனுக்கு சொத்து கொடுக்காம இந்த பையனுக்கு அந்த சொத்து சேருன்ற அந்த கான்செப்டில், ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டில் அந்த பொண்ணு ஒழுங்கா ரட்சிக்கப்படலை, அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா பைபிளை குறித்து தெரியாது, பணம்ன்ற ஒன்றை வச்சு அந்த பிள்ளைய அவங்க அப்பா கேட்குறாரு, உங்க பையனுக்கு நாங்கள் என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உடனே இவங்க அப்பா சொல்றாரு, எங்களுக்கு அந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ₹1 நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியதில்லை, எங்களுக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் அவருடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு போனதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எனக்கு தான் யாருக்கு தான் கொடுக்க போறாங்க, இந்த பொண்ணுக்கு தானே கொடுக்க போறாங்க, பையனுக்கு தானே வரப்போகுது. அதனால மேல் பூச்சா கேட்கும்போது மேல் பூச்சா பேசி முடிச்சிட்டாரு. கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணுடைய தாயாருக்கு பலவீனம் வந்துச்சு, அவனுடைய தகப்பனாருக்கு பலவீனம் வந்துச்சு. பிஸ்னஸ் அப்படியே உச்சாந்தலையில் இருந்தது ஃபுல்லா 0 ஆகி 3 வருஷத்துக்குள்ள தன்னுடைய மாமனார் 0 ஆயிட்டார். இந்த பையனுடைய மாமனார் அந்த பொண்ணுடைய குடும்பத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாமே இழந்துட்டாங்க. இப்போ இவருக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவர் தேடின பணம் அங்கே கிடைக்கல, இவர் தேடின அந்த சொத்து அவருக்கு கிடைக்கல, போயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்தில் ஒன்றை சிந்திச்சு, என்னுடைய சிந்தனையில வேற மாதிரி சிந்திச்சு, நான் என்னதான் ரியாக்ட் பண்ணாலும் யார் பார்க்கிறா தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய சிந்தனையில் நான் என்ன சிந்தை கொள்ளிடக்கூடாது அப்படின்னா, மேட்டிமையான சிந்தை, பெருமையான சிந்தை இல்லாம, ஆண்டவரே நான் என்னுடைய சிந்தனையில் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னை குறித்து 100 பேர் புகழலாம், ஆனா எனக்கு என்ன குறித்த புகழ்ச்சி தான் எனக்கு வம்பு, அதுதான் எனக்கு ஆபத்து. என்னை குறித்து நான் நினைக்கும் போது என்னை விட மேலானவர்களை நிறைய பேரை கர்த்தர் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க சிந்தனையில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்போறார். கர்த்தர் உங்களுடைய சிந்தனையை கர்த்தர் ஸ்டாப் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போறார். இதுவரையிலையும் பல வருடங்களாய் பல மாதங்களாய் உங்களுடைய சிந்தனையில் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த அந்த சிந்தனை கர்த்தர் தடுத்து நிறுத்தி, இன்றைக்கு இனிமேல் சிந்திக்காதபடி ஒரு சமாதானமான நாட்களை ஆண்டவர் இன்றையிலிருந்து கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போகிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர்,
சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹலோ, எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போ கடைசி வாசிங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறை பிடிக்கிறவர்களுமாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படிந்து சிறை பிடிக்கிறவர்களுமாய் இருப்போம். அந்த பவரை ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தரப்போறார். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த பவரை தரப்போறார். சிந்தனையை யாரால கட்டுப்படுத்த முடியும்? யாரால கீழ்ப்படுத்த முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ளே எழும்புகிற அத்தனை சிந்தனைகளையும் நம்ம என்ன பண்ண முடியுமாமா? சிறை பிடிச்சு கீழ்ப்படிய பண்ணுகிற பவரை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கத்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆவிய கத்தர் ஊற்றணும். இன்னைக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றணும். இனி சிந்தனையை நீங்க சிறை பிடிக்கணும். இனி நீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சிந்தனைகளை நீங்க சீர்படுத்தணும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி அந்த பவரை ஆண்டவர் நிறைய பேருக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முழு பலத்தோட ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுடைய சிந்தனைகளை சிறை பிடிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்களை நான் சிறை பிடிக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை எண்ணத்தையும் நான் கீழ்ப்படிய பண்ணுகிறேன். சத்தத்தை உயர்த்தி, இனி என்னுடைய சிந்தனையை சிதறடிக்க சத்துருவால் முடியாது. இனி என்னுடைய எண்ணங்களை சிறைபிடிக்க சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சிந்தையில ஒரு பரிசுத்தம், சிந்தையில ஒரு தைரியம், சிந்தையில ஒரு வெற்றி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாவதாக. கேளுங்க. அப்பா 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவர். இயேசுவின் நாமத்தினால இந்த உபவாச ஜபத்தில் இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஐயா, அவருடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் சிதறப்பட்டு கிடக்கிறதோ, சிந்தனையினாலே ரொம்ப கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேர் மேலும் தேவனுடைய ஆவியானுடைய கரம் வைக்கப்பட்டு இப்பொழுது அந்த சிந்தனையை சிறைபிடிக்க, தேவையில்லாத சிந்தனையை சிதறி பிடிக்க இப்பொழுது ஒரு மகிமை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி. எங்க சிந்தனையில ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய்.
கட்டுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். கைகள் மேல தட்டி காலங்கிடவே காலங்கிடவே ஏசப்பா ஏசப்பா. இப்போ ஒரு விடுதலை உண்டாகட்டும், சிந்தனையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். பைபிள் சொல்லுது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே சொல்லுங்க, அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்க உங்களை எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க சிந்தனையை வச்சு தான் உங்களை அறிஞ்சுக்க முடியும். நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படி நீங்க இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ சிந்தனையை ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நம்முடைய சிந்தை தான் நம்முடைய முழு சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையை அதான் அடக்கி நிறுத்துது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல வீணராகிடக்கூடாது. அதான் வேதத்துல எனக்கு ரொம்ப ஞாபகமான ஒரு வசனம், அவர்களுடைய சிந்தனைகளினாலே அவர்கள் வீணராய் போனார்களாமா. எதுல வீணா போனாங்களாமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெயில இருக்கிறாங்க. இந்த ஜெயில இருக்கிறவங்களுக்கு முதல்ல எதுல அங்க டிஸ்டர்ப் வந்துச்சு? அவங்களுக்கு எதுல? சிந்தனையில வீணா போனாங்க. நான் பெரிய ஆளுன்னு கத்திய தூக்குறான். இன்னைக்கு அவன் பெரிய ஆள் இல்லைன்றது கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. அதனால நம்முடைய சிந்தையில ஜெயிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய சித்தமானால் வருகிற வாரம் இந்த நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்துலேயும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எந்த கட்டுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, இந்த மைண்டில் கட்டி இருக்கிற கட்டுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அந்த கட்டு உடஞ்சிட்டாலே வேற அடுத்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனுடைய முதல் படி, அதனுடைய ஃபர்ஸ்ட் படி என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் யோசிக்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கேட்கல, முதல்ல யோசிக்காம ரிலாக்ஸா இருக்கிறதுக்குரிய கிருபை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ரிலாக்ஸா இருக்கக்கூடிய கிருபை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய மைண்ட்ல 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்குது, இது ஓடக்கூடாது, இது ஓடக்கூடாது. ஏன் ஓடக்கூடாது அப்படின்னா, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம அப்படி மைண்ட் முழுக்க போட்டு யோசிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது சொல்லுங்க? ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் பண்றது தப்பு இல்லை. ஆனா 24 மணி நேரமும் ஏதோ ஒன்றை போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். உங்க வீட்டுக்கு முன்னாடி அதை எழுதி வைங்க, ஸ்டாப் திங்கிங். உங்களுடைய பைபிளை எழுதி வச்சிருங்க, ஸ்டாப் திங்கிங். நான் இனி யோசிக்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க என்ன சூழ்ச்சி பண்றாங்க, அவங்க என்ன பேசாங்க, நமக்கு அதை சிந்திக்க வேண்டிய அவசியம். நல்லா சத்தமா சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மையாக தான் நடக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு தலைமயிராகிலும் கீழே விழுவது இல்லை. இல்லை, என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைங்க, ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ண போறாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ, என்ன பிளான் பண்றாங்க, என்ன திட்டம் போடுறாங்கன்னு நினைச்சு நான் யோசிச்சு என்ன சிக்காக்கிக்க வேண்டிய அவசியம் கேட்கல. அவங்க என்னதான் திட்டம் போடட்டும், அவங்க என்னதான் பிளான் பண்ணட்டும், அவங்களுக்குள்ள 1000 பிளான் இருந்தா கூட நீங்க ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு தோத்துட்டு கர்த்தர் கொண்டு வர மாட்டாரு, ஜெயிக்க பண்ணி தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவாரு. கர்த்தர் ஜெயிக்க பண்ணி தான் உங்களை கொண்டு வராரு. அவங்களை யோசிக்கிறத குறித்து நீங்க கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. நீங்க ஜெயிச்சுட்டு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்முடைய ப்ரிப்பரேஷனால இல்ல, நம்முடைய யோசனைனால இல்ல, அவருடைய கரத்னா எல்லாத்தையும் செய்து முடிக்கும். நீங்க இதுவரைக்கும் யோசிச்சு போய் நின்னீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே
நான் எதையுமே திங்க் பண்ண மாட்டேன். நான் வெறுமையா போய் அங்க இடத்துல நிக்கிறேன். நீங்க போய் நில்லுங்க. உங்களுக்காக இயேசு பேசுறாரா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்காக அவர் வழக்காடுகிறாரா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்காக அவர் நியாயம் தீர்க்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. மைண்ட்ல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு ஒரு கிருபை வேணும். பாஸ்டர் சொல்றது எல்லாம் நீங்க பேசுனதா நான் நினைக்கிறேன். நீங்க தான் அந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். நீங்க ஏசப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஸ்டாப் திங்கிங். நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன், நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன். இல்லை இல்லை, இதுவரையிலும் நீங்க தானே நடத்துனீங்க, இதுவரையிலும் நீங்க தானே என்னை சுமந்தீங்க, இதுவரையிலும் நீங்க தானே என்னை அரவணைச்சிங்க. இனியும் நீர் நடத்துறதுக்கு வல்லவர். அப்பா, இனி நான் அதை குறித்து யோசிக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். இப்போ அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய கிருபையை தாங்கப்பா. எதிர்காலத்தை பயத்தில் இருந்து என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வாங்க ராஜா. இந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கும் போதே, சொல்லும் போதே அந்த மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரே, திருச்சபையிலையும் இன்னும் நேரலையிலையும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்க கேட்க ஒரு மகிமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக, ஒரு வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அவருடைய சிந்தனைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகளை நான் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதாக, தற்கொலை எண்ணங்கள் விலகுவதாக, தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மைகள் விலகுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, எழும்பி நிற்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் பலவீனமாய் இருந்தாலும் இப்போ உம்முடைய அன்பின் கரம் அவங்க மேல வைக்கப்படட்டும். அவங்க வியாதியை குறித்து அவங்க என்ன சிந்திச்சாலும், இல்லை இல்லை ஆண்டவரே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்னீரே. அவருடைய நினைவுகளெல்லாம் மாற்றி போட்டு கர்த்தர் உங்க நினைவை உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய வெற்றியை. டாக்டர்களுடைய நினைவுகள் அங்கே செயல்படக்கூடாது ஆண்டவரே, உதவி செயலுடைய நினைவுகள் அங்கே செயல்படக்கூடாது. கர்த்தருடைய நினைவுகள் அந்த இடத்துல. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் திறப்பில் நிற்கிறேன். இந்த உபவாச ஜெபத்தை முடிச்சிட்டு போகும்போது மைண்ட்ல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நிம்மதியா அவங்க தூங்கணும் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண மாட்டாய். இனி எந்த விதத்திலும் எங்க பிள்ளைங்க சிந்தனையில டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ உங்க ரத்தம் அந்த சிந்தனையில இறங்கட்டும், அந்த மைண்ட்ல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, அந்த கையை எடு எடு எடு. அந்த சிந்தனையிலிருந்து அந்த கை எடுக்கப்படுவதாக. பிள்ளையினுடைய சரீரத்தில் அந்த கை எடுக்கப்படுவதாக. வல்லமை 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 வல்லமை. அக்கினி அக்கினி ஜீசஸ். இனி நினைச்சா கூட அந்த நினைவு வராத அளவிற்கு இப்பொழுது சிந்தனையில ஒரு வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்குள்ள போராடுகிற சிந்தனையில போராடுகிற அந்த வல்லமையை இப்போ இயேசுவின் நாமத்தினால சின்ன பிள்ளைகள் மேல, வாலிப தம்பி மேல, தங்கச்சி மேல சிந்தனையை சிறைபிடிக்கிற அந்த வல்லமையை இப்பொழுது அழித்து நான் ஜெபிக்கிறேன். இப்போ ஆவியானவர் ஒரு தெளிந்த சிந்தை, ஒரு தெளிந்த புத்தியை இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, 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 தருவீராக. உங்க கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.